இன்னைக்கு தமிழ்நாடு நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க. மலையாள நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க. அதுக்கு கன்னட நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க. தெலுங்கு நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு நாள் நம்ம கொண்டாடுறோம். ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலைங்க. ஏன்னா இங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம், கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடக நடிகர் சங்கம், ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கு நடிகர் சங்கம், தமிழ்நாட்டில் இருக்கிறது தென்னிந்திய நடிகர் சங்கம். தமிழ்நாடுன்னு ஒரு பேர் எதுக்கு வச்சோம்? அமைப்புகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தானே. கர்நாடக போக்குவரத்து கழகம், ஆந்திர போக்குவரத்து கழகம், நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம். ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது இல்லைங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 1967 ஆண்டுல தான் பேர் வச்சோம், அதனால அன்னைக்கு தான் தமிழ்நாடு நாள்ன்றாங்க. நீ சிந்திச்சு பாருங்க, இவங்களா நமக்கு பேர் வச்சாங்க. ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு. நமக்கு எதிராக இருந்த ஒரு அரசன், காரவேலன் அப்படிங்கிற ஒரு அரசன், அவன் அத்திகுமான்ற பகுதியில் ஒரு கல்வெட்டு வைக்கிறான். அந்த கல்வெட்டில என்ன சொல்றான்னா, நான் வந்து தமிழக அரசர்கள்லாம் ஜெயிச்சேன் அப்படின்றான். ஜெயிச்சு நான் எப்படி வந்து அந்த போரை முடிவு கொண்டு வந்தேன்னா, தமிழக அரசர்களுடைய கூட்டணி இருந்தது. திரிமில தேச சங்காத்தம். திரிமிலன்னா தமிழர், அவங்களுக்கு வாயில நுழையாதனால திமிழில. கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த திராவிடர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் திருமிழர் இருப்பாங்க. பாவம், தமிழ்னு வாயில நுழையாத இன மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிய சொற்கள் அதெல்லாம். திரிமில தேச சங்காத்தம்னா அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்த கூட்டணி, தமிழ் தேச கூட்டணி. அந்த கூட்டணி ரொம்ப காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சியை நான் தான் கிமு 2வது நூற்றாண்டுல முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதா அந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அதான் சொல்றப்போ, இந்த திரிமில தேச சங்காத்தத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. இந்த 3 அரசுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த கூட்டணி தான் தமிழ்நாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, 3ம் சேர்ந்தது நமது தமிழ்நாடு. ஏன்னா இது நடந்த காலகட்டம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு, 1300 ஆண்டுகளாக இருந்த அந்த கூட்டணியை நான் உடைச்சேன் அப்படின்னு அந்த கல்வெட்டில் சொல்றாரு. சில பேர் அது 1300 ஆண்டெல்லாம் கிடையாதுங்க, மகாவீர் இறந்த 113 ஆண்டுக்கு பின்னாடி அப்படின்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி மகாவீரர் இறந்த 113 ஆண்டுக்கு பின்னாடின்னு வச்சா கூட கிமு 414வது ஆண்டுல தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி நமக்கு அந்த கல்வெட்டுல இருந்து கிடைக்குது. இல்ல அவர் கல்வெட்டுல சொன்னது பொய்யுங்க, அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னோம்னா அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு சான்று இருக்கு. சங்க இலக்கியத்துல அகநானூறுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல மாமூலனாருங்கிற ஒரு புலவர் இருக்கிறாரு. நாங்க காலம் கணிக்கிறதுக்கே மாமூலனார் காலத்தை தான் எடுத்துப்போம். கிமு 4வது நூற்றாண்டுல இருந்த புலவர். அவர் இடத்துல சொல்றாரு, தமிழ் கெழு மூவர் காக்கும் மொழிபெயர் தேயத்தை அப்படின்றார். தமிழ் தேயம் நம்முடைய தேயம், தமிழ்நாடு நம்முடைய நாடு. மொழிபெயர் தேயம்னா தமிழர்கள் காக்கக்கூடிய வேற்று மொழி பேசக்கூடிய நாடு தமிழ் மன்னர்கள் ஆட்சியில இருந்தது அப்படின்ட்டு மாமூலனாரும் நமக்கு வந்து அந்த பாடல குறிப்பிடுறாரு. அப்போ அந்த தமிழ்கெழு வேந்தர் காக்கும் மொழி பெயர் தேயம் வந்துட்டு வடக்கு, தமிழ் மொழி காக்கக்கூடிய இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ் தேசம் என்பதுதான் தெற்கு. தமிழ்நாடு என்பது கிமு 4வது நூற்றாண்டிலேயே ஆதாரபூர்வமாக இருந்திருக்கின்றது. இல்லைங்க, தமிழ்நாடுன்னா எனக்கு தமிழ்நாடுன்னு தான் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, சங்க இலக்கியத்தில் ஒன்றான பரிபாடல்ல பார்த்தோம்னா தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டகம் எல்லாம் என்றே வருது. எங்க சங்க இலக்கியமான பரிபாடல்ல. இல்லைங்க, பரிபாடலை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின்னு இன்னொரு இடத்துல வருது. இதுக்கெல்லாம் மேல இந்த நிலத்தை ஆண்ட அரசர்கள், இப்ப சேரன் வந்து தன்னை சேரன்னு சொல்லிக்கணும், பாண்டியன் தன்னை பாண்டியன்னு சொல்லிக்கணும், சோழன் தன்னை சோழன்னு சொல்லிக்கணும். ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டில தன்னை எப்படி குறிப்பிட்டான்னா, தன் தமிழ் நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். இது நம்ம உறுதியா சொல்ல வேண்டிய காலகட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவர்கள் வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர், அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாருன்னா, தண்டமிழ்நாதன், தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். 13வது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடவர்கோன் ஆட்சி செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு காத்த பெருமாள். ஒரு அரசனோட பேரு தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்றாரு. இது எல்லாம் பின்னாடி நம்ம வந்து 11வது நூற்றாண்டுக்குறோம். 11வது நூற்றாண்டுல இளம்பூரணர் உரை எழுதுறப்போ ஒரு கேள்வியும் பதிலும் எப்படி எளிமையா இருக்கணும் தெரியுமான்னு உதாரணம் சொல்றப்போ, நும் நாடு யாது எனின் அது தமிழ்நாடு எனல்ங்கிறார். கேள்வி எளிமையா, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லியா அப்படின்றாரு. இது வந்து 11வது நூற்றாண்டுல. இதுக்கெல்லாம் பின்னாடி 12வது நூற்றாண்டோட இறுதியில கம்பர் வர்றாரு. நம்ம எவ்வளவு பேர் கம்பராமாயணம் படிச்சிருக்கோம்னு தெரியல. கம்பர் சொல்றாரு, கிஷ்கிதா காண்டத்துல பிறக்கம் உற்ற மலைநாடு நாடி அகன் தமிழ்நாட்டில் பெயர் தீர்மாதோ. கம்பர் தமிழ்நாட்டில் என்ற தென் தமிழ்நாட்டினை எங்கனும் கம்பர்
தென் தமிழ்நாட்டு அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிருப்பால் கம்பர். இனிய தென் தமிழ்நாடு சென்று எய்தினார் கம்பர். கிபி 12வது நூற்றாண்டிலேயே புலவர்கள் குறிப்பிடுறப்ப தமிழ்நாடு என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி பெரிய புராணம் வருது. பெரிய புராணத்துல எத்தனை இடத்துல தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவனார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல இன்னொரு இடத்துல மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. திருஞான சம்பந்தமூர்த்திகள் புராணத்துல பூமியர் தமிழ்நாட்டுள்ள பொருவில் அப்படின்னு குறிப்பிடுறாரு. காரைக்கால் அம்மையார் புராணத்துல செந்தமிழ் திருநாடு எய்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு. பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வம்பரா வண்டு சருக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வம்பரா வரி வண்டு சருக்கத்துல மட்டும் 4 இடங்கள்ல தமிழ்நாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. வார்கொண்ட வனமுலையார் சர்க்கிள்ங்கிற ஒரு சர்க்கத்துல 2 இடங்கள்ல தமிழ்நாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. நண்பர்களே, 5வது நூற்றாண்டிலேயே இருந்தது என்று அத்திகும்பா கல்வெட்டில் குறிக்கப்பட்ட தமிழ்நாட்டை, கிமு 4வது நூற்றாண்டிலேயே இருந்தது என்று மாமூலனார் குறிப்பிட்ட அந்த தமிழ்நாட்டை, கடைச்சங்க காலத்தில் இருந்தது என்று பரிபாடலில் குறிப்பிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 9வது நூற்றாண்டிலே இருந்தது என்று ராஜராஜ சோழன் கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 13வது நூற்றாண்டிலே இருந்தது என்று காடவர் கொன்னுடைய கல்வெட்டிலே குறிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 11வது நூற்றாண்டிலே இருந்தது என்று இளம்பூரனார் உரையிலே குறிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 12ஆம் நூற்றாண்டிலே இருந்தது என்று கம்பன் குறித்த அந்த தமிழ்நாட்டை, 13ஆம் நூற்றாண்டிலே இருந்தது சேக்கிலார் என்று குறிப்பிட்ட அந்த தமிழ்நாட்டை இவர்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள் என்றால் நம்மளாம் மடையறீங்களா? நம்மெல்லாம் இன்னைக்கு தமிழ்னு மொழியை சொல்றோம். மொழினாலே தமிழ் தான் நமக்கு. ஏன்னா மொழினா இந்தியாவில் இருக்கிறது ஒரே ஒரு மொழி, மற்றதெல்லாம் பாஷை. தமிழ் மட்டும்தான் இங்கு மொழி. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாஷைன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு பாஷை, கன்னட பாஷை, சமஸ்கிருத பாஷை, ஹிந்தி பாஷைன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு மொழி என்ற ஒரு சொல் இருக்கு. ஒரு மொழிக்கு பேர் வைக்கிறது கூட வக்கு இல்லாத நீங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சிங்களா? யாருக்கு யாரா பேர் வைக்கிறது? யாருக்கு யார் பேர் வைக்கிறது? அது மாதிரி நாங்க தான் பேர் வச்சோம், நாங்க தான் சோறு வச்சோம், நாங்க தான் நாகரிகம் கொண்டு வந்தோம். எத்தனை கதை நமக்கு. அப்ப தமிழ்நாடு என்ற பெயரை நம்ம எப்ப இழந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ, அந்நியர்கள் ஆட்சிக்கு வர்றப்போ அவங்களுக்கு நாட்டோட பேரையும் தலைநகரத்தோட பேரையும் நினைவு வச்சுக்கிறது கடினமா இருந்தது. அல்ஜீரியான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் கிடையாது. லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் கிடையாது. பனாமான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் கிடையாது. இதெல்லாம் அந்த தலைநகரத்தோட பேர். இவங்க என்ன பண்றாங்கன்னா தலைநகரத்து பேரை தூக்கி நாட்டுக்கு வச்சிடறாங்க. ரோமானிய பேரரசு இருந்துச்சுல, அப்ப அந்த நாட்டோட பேர் என்ன? ரோம். தலைநகரத்தோட பேர் என்ன? இத்தாலி. இல்லைங்களா? இன்னைக்கு நாட்டோட பேர் என்ன? இத்தாலிங்க. தலைநகரத்தோட பேர் என்ன? ரோம். அப்போ நிர்வாக வசதிக்காக மதராஸ் மாகாணம்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மதராஸோட வரலாறு பார்த்தீங்கன்னா சென்னை தினம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. பரிதாபமா இருக்கு. ஒரு 350 வருஷமா தான் சென்னை தினம் இருக்குன்றாங்க. கல்வெட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா மாதரசன் பட்டணம்னு எப்பயோ இருக்கு. பல்லவர் காலத்துல இதுக்கு பேர் மாதரசன் பட்டணம். வெள்ளக்காரன் அதுல இருந்து மதராச பட்டணம்னு வைக்கிறான். இவர்கள் என்ன சொல்றாங்க? சென்னை வெள்ளக்காரன் தான் பேர் வச்சான். இவங்க வீட்டுல குழந்தை பிறந்தா கூட வெள்ளக்காரன் தான் பேர் வைப்பான்னு உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, இவருக்கு இந்த குழந்தைக்கு பேர் வைங்க, இவ்வளவு வயசாச்சு இன்னுமாடா பேர் வைக்காம இருக்கிறீங்க, போனான்னு வைடா போடா அப்படின்னு. அப்படியாக ஒரு பெயர் குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பத்தில் இருந்து நம்ம விடுதலை பெறணும்ன்ற நோக்கம் நமக்கு எப்போ வருதுன்னா 1905ஆவது ஆண்டுல வங்கத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்குது. வங்க பிரிவினை புரட்சின்னு அதுக்கு பேரு. அப்பதான் இவங்க என்ன பேர் வைக்கிறது, நம்முடைய இடத்த முடிவு பண்ணோம். பாதி வங்காளம் அங்கன்றான், பாதி வங்காளம் இங்கன்றான். அந்த வங்கத்து மக்களுக்கு வந்த உணர்ச்சி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கு. 1937ஆவது ஆண்டு இறுதியில தமிழறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடி தமிழ்நாடை மீட்கணும், தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு கடைசியா வந்த ராமசாமி அவர்கள் கூட நின்று அவரு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றாரு. 1938ஆவது ஆண்டுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஐயா தமிழ்நாட்டை தமிழர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் எங்க போக போறீங்க? அவர் யோசிக்கிறாரு, ஐயோ இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, திராவிட நாடு திராவிடருக்குன்றோம். திராவிட நாடு எங்க இருந்தது? திராவிடர் எங்க இருந்தாங்க? திராவிட நாடும் இல்ல, திராவிட இனமும் இல்ல. ஆனா தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் திராவிட நாடு திராவிடருக்கு என்று 1937 போயிட்டாரு. போன பிறகு என்ன நடக்குதுன்னா, மகாத்மா காந்தியடிகள் மொழிவாரி மாநிலங்கிற கோரிக்கையை ஏத்துக்கிறார். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறார். தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் காந்தி காலகட்டத்தில். அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு வர்றப்போ ஒரு கல்வெட்டுகள்ல காமராஜர் அப்படின்றது தமிழ்நாடு முதல்வர் காமராஜர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 1961ஆவது ஆண்டுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடுன்னு அதை தமிழ்லையும் மதராஸ் ஸ்டேட்னு ஆங்கிலத்திலையும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம் என்ன தெரியுமா பண்ணுது? நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது தமிழரசு, தமிழராட்சி, தமிழ் மாகாணம் என்று பேசப்படுவன எல்லாம் நம்முடைய சக்தியை குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். 1947 விடுதலையில ஈவே ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பலமுறை எடுத்துக்காட்டியுள்ளோம். மீண்டும் கூறுகின்றோம்,
மொழி வழி மாகாண கிணற்றில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். 1947 விடுதலை. மொழிவாரி என்பதை பற்றி சில சொல்கிறேன். மொழி மீது ஒரு நாடு எதற்காக பிரிய வேண்டும்? ஜாதியின் மீது, மதத்தின் மீது, இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ஜாதிக்கார ஒரு நாட்டை உருவாக்கினா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது. எப்போ 1953 விடுதலையில ஈவே ராமசாமி எழுதுறாரு. அப்பெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு சொந்த மாநிலமான ஆந்திராவில் ஒரு பிரச்சனை வருது. ஆந்திர மாநிலத்தில் வந்துட்டு பெரிய போராட்டம்லாம் பண்ணி மொழி வழி மாநிலம் கொடுப்போன்ற உத்தரவாதத்தை நேரு வந்து 1953 கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அப்படியே ஒரு பல்டி, மொழி வழி மாநிலம் நல்லது, தமிழர்கள் தமிழ்நாடு கோரலாம் அப்படின்னு ஈவே ராமசாமி சொல்றாரு. அதற்கு பின்பாகத்தான் இங்க வந்துட்டு 1965 இந்த உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடக்குது. அதன் விளைவாக 1967 ஜூலை மாதத்தில் மதராஸ் மாகாணம் மீண்டும் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்படுகின்றது. அப்போ இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் தொடங்கி வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது, நடுவில் அதை தொடர்ந்து வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது. இந்த போராட்டத்துக்காக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் திராவிடர்கள் இருந்தது கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, திராவிடர் கழகம் உண்ணாவிரதம் இருந்ததுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முறை கூட உண்ணாவிரதத்தை நிகழ்த்தாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிடர் கழகம். ஒரு முறை கூட நிகழ்த்தினதில்லை. இல்லை, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, உண்ணாவிரதம்ங்கிற போராட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு அப்பருங்கிற ஒரு தமிழர், அப்பருங்கிற ஒரு சமண சமயத்தில் இருந்ததுனால அந்த பசிப்பினியை பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வடத்தலின்னு ஒரு கோயிலுக்கு போறாரு, கோயில் கதவு சாத்தி இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கோவில் கதவை நீங்க திறக்கிற வரைக்கும் நான் வாசல்ல இருந்து உண்ணாவிரதம் இருப்பேன்னு அறிவிக்கிறாரு. கோவில் கதவு திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு மகாத்மா காந்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறப்போ தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் தான் உண்ணாவிரதம் என்பதை மகாத்மா காந்தியடிகளுக்கே அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் வந்து மார்ட்டின் லூதர் கிங் வர்றாரு. அதற்கு பிறகுதான் நெல்சன் மண்டேலா வர்றாரு. உலகெங்கும் இருக்கக்கூடிய காந்தியவாதிகள் உண்ணாவிரதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்ணாவிரதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக ஒரு முறை ஒருவேளை உணவை கூட துறக்காத ஒரு கூட்டம் உனக்கு நான் தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கன்னு சொல்லுதுன்னா நம்ம சோறை தான் தின்றோமா? திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தமிழ்நாடு நல்லா கொண்டாடல. 1981 அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போயிட்டு 1981 ஒருத்தவங்க சொல்றாங்க, தமிழ்நாடு 25வது நாள் வருதுன்றப்போ அவர் நவம்பர் 1 25வது தமிழ்நாடு நாளை கொண்டாடினார். 2006 தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு. அப்போ வந்து 50வது தமிழ்நாடு நாள் கொண்டாடணும். ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா ஆந்திரா நாள்லாம் ஞாபகம் இருக்கும், தமிழ்நாடு நாள் எப்படி ஞாபகம் இருக்கும், மறந்துட்டாங்க. அப்போ KS ராதாகிருஷ்ணன் ஒருத்தவர் திமுக காரர் தான், அவர் வந்துட்டு 50வது தமிழ்நாடு நாளை கொண்டாடுறாரு. கொண்டாடணும்னு பத்திரிகையெல்லாம் செய்தியாக வருது. அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு. ஐயோ நம்ம வந்து அதை மறந்துட்டோம் போல இருக்கேன்ட்டு 2006 டிசம்பர் 1 கொண்டாடுறாரு. அப்போ கவர்னராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அப்போ 25வது தமிழ்நாடு நாளை நான் நவம்பர் 1 கொண்டாடுவோம், 50வது தமிழ்நாடு நாளை நான் நவம்பர் 1 கொண்டாடுவோம். திடீர்னு நவம்பர்லாம் இல்லைங்க, ஜூலை 17 நாங்கள் பேர் வச்ச அன்னைக்கு தான் பிறந்தாங்கன்னு சொல்லணும்னா உனக்கெல்லாம் பைத்தியமா உங்களுக்கெல்லாம்? வரலாற்று ரீதியாக யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 கொண்டாடலன்றதுக்கு பேர் வச்ச நாள்ன்றாங்கல்ல. மற்ற மாநிலத்திலாம் கேட்டால் ஏங்க ஆந்திராவில் கொண்டாடுறாங்கன்னா அது பிரியிறப்பே ஆந்திரா மாநிலங்க, பிரியிறப்பே கேரளா மாநிலங்க. சரி, பக்கத்தில் வந்துட்டு கர்நாடகான ஒரு மாநிலம் இருக்கு, பிரியிறப்ப அதுக்கு பேர் மைசூர் மாகாணம் தானே. அறிஞர் அண்ணா அவர்கள் தானே போயிட்டு நீங்கள் வந்து மைசூர் மாகாணம் பேர் வைக்காதீங்க கர்நாடகான்னு பேர் வச்சாங்கன்னு யோசனை கொடுத்தாங்க. இப்போ அவங்க எப்பங்க வந்து கொண்டாடுறாங்கன்றா என்ன சொல்றாங்க, அந்த மைசூர் மாகாணம் கர்நாடகான்னு பெயர் மாற்றப்பட்டதும் ஒரு நவம்பர் 1 தான், அதனால அவங்க நவம்பர் 1 கொண்டாடுறாங்கன்றாங்க. ஆனால் கர்நாடகாவில் கர்நாடக நாள் வந்து கணக்கிடுறது பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு வச்சு கணக்கிடல, அவர்கள் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளில் இருந்தால் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மானமுள்ள, இனத்தை நேசிக்கக்கூடிய, அறிவுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு நாள். மதுரையை வந்து சங்க இலக்கியத்தில் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, திருமா மதுரைன்னு குறிப்பிடுவாங்க. ஒரு ஊரை சொன்னா திருன்னு சொன்னா போதும், திருவாரூர் இல்ல மான்னு சொன்னா போதும், ரெண்டுமே பெருமைக்குரியது. மதுரையை மட்டும் திருமா மதுரைன்னு சொல்லுவாங்க. அந்த மதுரை இந்திய அளவுல மாசுபட்ட நகரங்கள் பட்டியல இன்னைக்கு 1வது இடத்துல இருக்கு. இந்தியாவிலே மாசடைந்த நகரம் மதுரை. கண்ணைக்கு தீ வச்சு எரிச்ச அன்னைக்கு கூட அந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்காது போல இருக்கு. திராவிடம் கால் வச்சனால் மதுரை மாசுபடைஞ்சு கிடக்கு. 3வது இடத்துல தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை இருக்கு, மாசடைந்த இடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு சின்ன மழைக்கே சாலைகள்லாம் பெயர்ந்து போயிட்டே இருக்கு, தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை, தண்ணி வந்து தரை மேல ஓடிக்கிட்டு இருக்குது பாக்குறோம். ஒரு காலகட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏரி மாவட்டம்னு பேரே ஏரி மாவட்டம். 1000 ஏரி இருந்தது சென்னையில், அவ்வளவு ஏரி இருந்தது, அவ்வளவு நீர்நிலைகள் இருந்தது. திருக்கூவ புராணம்னு ஒரு புராணம், திருக்கூவ புராணம் அப்படின்ட்டு கூவத்தில் நீராடிட்டு கடவுளை தொழுதுட்டு எழுதப்பட்ட புராணம் அது. சென்னையில் தண்ணீர் துறைன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து சந்தை இருந்தது, காய்கறி சந்தை. அந்த சந்தைக்கு காய்கறி தண்ணியில தான் வரும், தண்ணியில தான் போகும், அதனால குறைச்ச விலையில வித்துட்டு இருந்தாங்க. அந்த சென்னையில இன்னைக்கு 6 ஓடுதான்னா எவனுக்கும் தெரியாது.
சாக்கடை ஓடுதுங்க அப்படிமா. இந்த சாக்கடையை நீக்க வேண்டும் என்றால், இந்த நாற்றத்தை போக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒவ்வொரு தமிழனும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உறக்க சொல்ல வேண்டும். இது நமது நாடு.